எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மெத்தட் தான். இது சம்மந்தமாக நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான தனியாக ப்ளேலிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது, வெப் சீரிஸ் மாதிரி. ஸோ இன்றைக்கி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட சாவி. நமக்கு வீட்டுக்கு எப்படி சாவி ரொம்ப ரொம்ப முக்கியமோ, நம்மளோட சாவி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டை ஓப்பன் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி நமக்கு பிரபஞ்சத்துக்கு எது சாவி, எது திறவுகோல், அது இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்மளோட பிரபஞ்சத்தை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரபஞ்சத்தோட சாவி அப்படின்னாவே இந்த 3, 6, 9, இந்த 3, 6, 9 இந்த நம்பர் தான். பிரபஞ்சத்தில் எந்த ஒரு நம்பர், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட கூட்டுத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3, 6, 9 அப்படிங்கிறதுக்குள்ளேயே அடங்கிரும். ஸோ அந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நாம் எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு தேவையான சந்தோஷமான வாழ்க்கையை அடையிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 369 அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எது என்றாலும் நம்மளால் வாங்க முடியும், நம்மளால் பெற முடியும். முழு மனசோட நம்பி அதை செய்யும் போது நமக்கு எல்லா விஷயமே நடக்கும். வாழ்க்கையில் எதையோ ஒரு மெத்தட் பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறோம், சில பல மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு நீங்கள் என்னென்ன முறைகளை பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஸோ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி கேளுங்க, மோட்டிவேஷனல் வீடியோ கேளுங்க, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிற மாதிரியான விஷயத்த செய்யுங்க, கேளுங்க, படிங்க. இந்த மாதிரி எல்லாமே உங்களோட லைஃப் முன்னேற்றத்துக்கான வழிகளாக இருக்கட்டும். நம்ம சேனல்லையே நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. அதுக்கு தனியாக வெப் சீரிஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சக்ஸஸ் ஸ்டோரி 14, சக்ஸஸ் ஸ்டோரி 15, சக்ஸஸ் ஸ்டோரி 17, 16 இந்த மாதிரியான வீடியோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்கான சக்ஸஸ் ஸ்டோரி இதில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அந்த 369 மெத்தடுக்கான விரிவான விளக்கத்தை பார்க்குறோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே எந்த ஒரு மெத்தடுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு குயிக் சொல்யூஷனாக இருக்காது. அதாவது உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனாக இருக்காது. அதாவது எந்த ஒரு விஷயத்த மாற்றினீங்க அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக மாறுமோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் இந்த மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸை பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எனக்கு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், நான் ஒருத்தங்கக்கிட்ட பேசணும், நான் எனக்கு இப்போ ஒரு கடன் இருக்குது, இது திருந்தால் போதும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்னோடய லைஃப் என்டையராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் அண்ட் ப்ராக்டிஸை பண்ணுங்கள். சரி, இப்போது இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது குறிப்பாக இந்த 369 அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் காலையில், மதியம், நைட்டு அப்படிங்கிறது 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. காலையில் 3 டைம்ஸ், மதியம் 6 டைம்ஸ், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 9 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். இதை இப்படி கூட எழுதலாம். அதாவது 6 மணிக்கு, 9 மணிக்கு, 3 மணிக்கு இப்படி கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் ஒரு நாளில் இந்த 369 அப்படிங்கிற கவுண்டோட எழுத்து முறை நீங்கள் வரணும். அத்தனை முறை நீங்கள் எழுதினா போதும். ஸோ இதை முழு மனசோட நம்பிக்கையாக ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு எல்லா விஷயமுமே நடக்கும். இப்போது ஒரு ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை தெளிவாக பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. அதாவது எனக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ சேலரியில் எனக்கு இந்த
ஜாப் வந்து வேணும் அப்படின்னு. இப்போ ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட வந்து திரும்பி வரணும் அப்படின்னா, இவர் இவருனா நீங்கள் யாரை பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் போட்டுக்கோங்க. அது பொண்ணாக இருக்கட்டும் இல்லை பையனாக இருக்கட்டும், அவங்களோட பேர் போட்டுக்கோங்க. இவர் என்னிடம் திரும்பி வந்து பேச வேண்டும், என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இல்லை உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது வாக்கியங்கள், அவங்களுக்கு ஏதாவது என்கிட்ட வந்து பேசணும், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதையும் வந்து எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் வாக்கியங்களை அமைச்சு எழுதுங்க. எழுதும் போது மகிழ்ச்சி, ஆனந்தம், கிடைத்து விட்டது, நம்பிக்கை அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 369 மெத்தடு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. அதாவது எழுதி முடிக்கும் போதும் சரி, இல்லை எழுத ஆரம்பிக்கும் போதும் சரி, தொடக்கத்துலேயும் முடிவிலையும் வந்து நன்றி அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி, இல்லை கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். மிகுந்த ரொம்ப அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. அதாவது அந்த பொருள் உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நன்றி உணர்வை வந்து அதில் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும், கவர்ந்து இழுக்க முடியும். நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 21 நாள் அல்லது 30 நாள் வந்து தொடர்ந்து எழுதுங்க. முழுசு நம்பிக்கையோட எழுதுனீங்க அப்படின்னா, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள ஈர்க்க முடியும். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், அதை உங்களால் ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும், செய்ய முடியும். ஏன் அப்படின்னா இந்த 369 இதோட நம்பர் பொறுத்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. சயின்டிஃபிக்காக இதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமது முன்னோர்களும் சரி, இப்போது இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டும் சரி, நிறைய விஷயத்த இதை கூட தொடர்பு படுத்துகிறாங்க. அதனால் இந்த 369 அப்படிங்கிறத இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி நம்ம லைஃப்பில் தேவையான எல்லா விஷயத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி அதை செய்யுங்க. உங்களால் ஈஸியாக எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியும். நீங்கள் அதை தொடர்ந்து முயற்சிக்கும் போது ஒரு தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்குமே உங்களை சுற்றி ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்த கண்டிப்பாக அடைவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.